14வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியன் குமாரனாகிய ஏல் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனாகிய லேவின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி அவன் சொன்னது, யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடியேறலே, நீ கர்த்தராகிய ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, தேவனுடையது. ஸோ இந்த காரியமும் தேவனால் தான் வந்தது. ஸோ நாளைக்கு நீங்கள் அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள். அவர்கள் எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். எவ்வளோ ஆக்யூரேட்டாக எனிமி எங்கே வந்து கேம்ப் பண்ண போகிறான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க கர்த்தர். ஸோ இந்த இடத்துல யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தடுத்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாக எதிராக போராடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னான். யோசபாத் வார்த்தை வந்தோடனே தன்னை மட்டும் குனிந்து முகம் குனிந்தான். ஸோ இவங்க எல்லாம் புறப்பட்டு என்ன பண்ணுறாங்க, புறப்படுறாங்க. 20வது வசனத்தில் வாசிப்போம். அதுதான் இங்கே தான் நல்ல புரிதலோட நம்ம படிக்கலாம். அங்கே அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவன் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும். பார்த்தீங்க, இந்த இடத்துல கர்த்தரை துதிக்கவும். எல்லாமே வந்துருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு, எல்லாமே கொடுத்துட்டு போதான். ஆனாலும் ராஜா சும்மா விட்டுடல. கர்த்தரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். See, this is what will happen when we start praising God. நம்மளுக்கு எனிமீஸ்குள்ள ஒரு கலகம் வர மாதிரி செய்து விட்டுருவாரு. அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த பின்பு அவர்கள் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். This is what your praise can do that. நல்லா உங்கள் துதிகள், உங்கள் ஆராதனை ஏன் துதிக்கணும்னு சொன்னால் இதுதான், இங்கே தான், இப்படி தான் இந்த ரிசல்ட் வரும். துதி will bring victory. Praises will bring victory for you. ஸோ கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டத்தில் வந்தபோது அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி வரும்போது அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஸோ 3 நாளைக்கு கொள்ளையடிச்சாங்கன்னு வேதத்தில் அடுத்த வசனத்தில் பிறகு யோசபாத்தும் அவன ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையடைய விழுந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது 3 நாள் அளவோடு கொள்ளையிட்டார்கள். அவ்வளோ மிகுதியாக இருந்தது. 4ஆம் நாளிலே பெராக்கவில் கூறினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்னும் பேரை சேர்க்கிறாங்க. நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெரிவிக்கும் போது அந்த இடத்துல பெராக்கான்னு பேர் வைக்கிறாங்க. சரி, அது தம்பூர், அதுக்கப்புறம் கர்த்தரை துதித்து பாடி எல்லாம் வணங்குறாங்க. இப்போ இது புதிய பாட்டில் என்ன போட்டிருக்குதுன்னு பார்ப்போம். Let us turn our Bibles to Philippians 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதியிலும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
இது கிளீனாக எழுதி வைத்திருக்குது. இப்போ praising God produces results, tremendous results, unknowing, அந்த நம்மளை எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொண்டாடுறது. அதான் இங்கே போட்டிருக்குது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், கவலையோடு இருப்போம். கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும், ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும், விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இது நல்லா கவனிங்க. கர்த்தரை துதிக்க உங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலாக எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலையும் போட்டிருக்கோம். இட்ஸ் அ ஸ்ட்ரென்த் வென் யூ ஸ்டார்ட் பிரேசிங் காட். அது உங்களுக்கு இட்ஸ் அன் அஃபென்சிவ் வெப்பன். அந்த வெப்பனை யூஸ் பண்ணும்போது பிசாசானவன் பின்னிட்டு போகிறான். அவனால் அது எதிர்த்து நிற்க முடியாது. அதையும் வாசித்து முடிச்சிடலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இந்த இடத்துல அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் வெடித்து கொண்டிருங்கள். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் praise. ஸோ ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கர்த்தரை துதிக்க அந்த இடத்துல நம்மளுக்கு வெற்றி வருகிறது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வெற்றி வேணும்னா எப்பவுமே கர்த்தரை துதிங்க. இதனால தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுவேன், சங்கீதம் 145 150 வரைக்கும் படிக்கிறதுன்னு ஒன்று மேஜிக் நடந்துட்டு போகிறதில்ல. நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்க. கர்த்தரை துதிச்சுட்டு படுக்க போகிறீங்க. படுக்க போகிறீங்க. உங்களுக்கு நல்ல சொப்பனம் வரும், நல்ல நித்திரை வரும். ரெண்டாவது, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ரெண்டாவது, இது செய்யறதுக்கு தான் சொல்கிறேன். இது ஒரு தெர் இஸ் நோ மேஜிக் திங் இன் காட்ஸ் கிங்டம். எவ்ரிதிங் யூ ஹேவ் டு praise God and worship God. ஸோ இது பண்ண பிசாசின் பவரை உடச்சிக்கிட்டே வரீங்க. அதுதான் சொன்னேன், ஒரு 6 மாதத்துக்கு செய்யுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விடுதலை வரும்னு சொன்னேன். இதை கேட்குறவங்க சில பேர், நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு விடுதலை வந்ததுன்னு சொல்கிறாங்க. சில பேர் கேட்காம இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்களுக்கு ஞானம் அடைந்து உண்மையாகவே கர்த்தரை துதிக்கிறதுக்கு எவ்வளவு இது பண்ணுறாங்க. சங்கீதம் 149 போட்டிருக்கு, பரிசுத்தவான்கள் தங்கள் மகிமையோடு தங்கள் படுக்கையின் மேலே கம்பீரிப்பார்கள்னு போட்டிருக்கு. கம்பீரினா சந்தோஷித்து அவர்களை கர்த்தரை துதிப்பார்கள்னு போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு கர்த்தரை துதிக்காமல் இருக்கும்போது we tend to lose the battle, lose our ways of living. ஆகவே எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் பயப்பட வேணாம். நடக்கிறதா நடக்க போகுது. கர்த்தர் நம்மளை குறித்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் சில இது மாதிரி சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது நாம் அவரை துதிக்கும் போது நம்ம அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு இன்னும் உயரமான ஸ்தானத்துக்கு போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே கர்த்தரை துதியோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து முடிக்கலாம். சர்வவரமுள்ள தேவனாய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் வசனத்தை வாசித்தோம். யோசபாத் ராஜாவோட எக்ஸாம்பிளையும் எடுத்துக்கிட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடினார்கள். நாங்களும் பாடுறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்ற வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் உயர்த்த கிடவது எங்கள் மத்தியிலும் சரி, எல்லார் மத்தியிலும், புறஜாதியார் மத்தியிலும், எல்லார் மத்தியிலும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட கிடவது. கர்த்தர் எங்களை இரண்டு ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. உமது நாமத்துக்கே மகிமை, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். ஆசீர்வதியும். விரோதமாய் எழும்புகிற எல்லாரும் சத்துருக்களும் முறியடிக்கப்பட்டு போவார்களாக.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நோ வெப்பன் தட்ஸ் ஃபார்ம்ட் அகைன்ஸ்ட் thee shall prosper. ஆகவே என் தேவனாய் கர்த்தாவே, நீர் அதை வெற்றிகரமாக நடக்க செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.